மயக்க வச்சு கொடுக்க போகிறாங்க, நல்ல தூக்கம் வரும், நல்லா தூங்குங்கப்பா, தூங்கின்னு சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னா இதுதான் நான் கடைசியாக பேசுவேன். நான் நல்லா தூங்குவாங்கன்றவங்க ஒரேடியாக தூங்குவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா, powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, தாம்பரம், சென்னை. அப்பா இல்லாத போது அந்த ப்ரெஷரை நம்ம எடுக்கும்போது தான் தெரிஞ்சது அப்பா எவ்வளோ பெரிய ஒரு சுமையை தாங்கி கொண்டு இருந்திருந்தாங்கன்னு தெரியுது. கோவிடை நேஷ்னல் டிசாஸ்டராக டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னது அப்பா தான். ஆனால் கோவிடுக்கு முதலாக பலியான பாராளுமன்ற உறுப்பினர் அப்பா ஆகிட்டாங்க. அப்பா ஐசியூ கொண்டு போகிறாங்க. ஸோ அம்மாட்ட அப்பாவுக்கு என்ன நிலவரன்னு சொல்ல முடியாது. ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக, எமோஷ்னலி ரொம்ப திடீர்னு ஒரு சகாப்தமே அப்படி ஸ்டாப் பண்ண மாதிரி இல்லைன்னும் போது யார் கூட வரமாட்டாங்கன்றதுக்கு பெரிய லைவாக நடந்தது என்னன்னா, அப்பா இறந்த அடுத்த நிமிஷமே பேங்க்ஸ் ஃப்ரீஸ் ஆகுது, அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் ஆகுது, ஃபேமிலி என்ன ஆகும், பிஸ்னஸ் என்ன ஆகும், இனி அடுத்த ஃபியூச்சர் எப்படி ஆகும், அவ்வளோதான். இவங்க பல கேள்விகள் வந்தது. அப்பா நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். இப்போ உங்க அப்பா உங்க கண் முன்னாடி இருந்தா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? எங்க கூட இருக்கலாமேப்பான்னு கேட்டிருப்போம். Sims Hello Doctor மற்றும் Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா, powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, தாம்பரம், சென்னை. வசந்தகுமார் என்ற பேரை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணம் என்ன சொன்னால் கடுமையான உழைப்பு. அதுதான் நம்ம சொல்லணும். வசந்தகுமார் ஆறதுக்கு அவங்க கடந்து வந்த பாதை பார்த்திங்கன்னா மிக 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 கடுமையான பாதைகள் தான் சொல்லுவோம் நம்ம. அது இதெல்லாமே தாண்டி அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு முள்ளு சாலைகள் எல்லாம் கடந்து எங்களுக்கு ஒரு மெயின் ரோடை காட்டின மாதிரி ஒரு தருணத்தில் எங்களை விட்டிருக்கார். இன்று நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் இந்த நிலைமையில் இருப்பதற்கு முழு காரணமாக இருந்து அப்பாவை நினைவு கூறுவதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். எப்போவுமே அப்பா இருக்காங்க அப்படின்னு ஒரு தைரியமாக இருந்தபோது, அப்பா இல்லாத போது அந்த ப்ரெஷரை நம்ம எடுக்கும்போது தான் தெரிஞ்சது அப்பா எவ்வளோ பெரிய ஒரு சுமையை தாங்கி கொண்டு இருந்திருந்தாங்கன்னு தெரியுது. அந்த கோவிடுன்ற ஒரு ஈவெண்ட் ஒரு இந்த உலகத்தையே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆக்கிருச்சு. அதாவது ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துருக்கு எல்லாருக்கையோட வாழ்க்கையும் திடீர்னு ஒரு பாஸ் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தருணம் ஆயிடுச்சு. 2019 டிசம்பர்லேருந்து இந்த கோவிடோடைய பேச்சு அடிப்படை பாராளுமன்றத்தில் முதல் முறையாக கோவிடை நேஷ்னல் டிசாஸ்டராக டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னது அப்பா தான். அது மட்டுமல்ல, சிறு குறு தொழிலெலாம் பாதிக்கப்படும் அதனால் மொரட்டோரியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் சொல்லணும்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் பேசணும் அப்பா தான். ஆனால் கோவிடுக்கு முதலாக பலியான பாராளுமன்ற உறுப்பினர் அப்பா ஆகிட்டாங்க. அந்த கோவிட் வந்த டைமில் வீட்டில் அப்பாவுக்கு வந்திருக்கு, அம்மாவுக்கும் வந்துருச்சு, தம்பிக்கும் வந்துருச்சு, தம்பி வீட்லேயும் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்னா அப்பாவையும் பார்க்கணும், அதே டைமில் ஆஃபீஸையும் பார்க்கணுன்ற ஒரு தருணம் இருந்தது. ஸோ கேஷுவலாக போவோம், 1 வீக்கில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நார்மலாக இப்போ சின்ன குழந்தைங்களாம் இருக்குதே அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி தான் அப்பா ஹாஸ்பிட்டல் போனாங்க. பட் அங்கே டைமில் ஒவ்வொரு பீரியடில் அந்த நிமோனியா அதிகம் அப்படியே டிட்டோரேட் ஆன உடனே அந்த ஒரு தருணங்கள் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா அப்பா கோவிடில் சீரியஸ் ஆகிட்டாங்க, அப்பா ஐசியூ கொண்டு போகிறாங்க, அம்மா அதை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, பட் அம்மா நார்மல் வார்டில் இருக்கிறாங்க. ஸோ அம்மாட்ட அப்பாவுக்கு என்ன நிலவரன்னு சொல்ல முடியாது. அதே டைமில் ஹாஸ்பிட்டல் வெளியே நான் ஃபேமிலிக்கு அப்டேட் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸுக்கு அப்டேட் பண்ணணும். அது போக இதை எதுவுமே இல்லாத மாதிரி நான் வெளியே காட்டிக்கணும். ஏன்னா இது என்டையர் ஐஸ் ஆர் ஆன் மீ, என்ன நடக்குது எதில். அப்படி இருக்கும்போது அந்த ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக, எமோஷ்னலி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிற திடீர்னு அவர் பெட்டில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு தருணம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணால், அது எப்படி அந்த தைரியம் வந்ததுன்னே தெரியல. எப்படியாவது அப்பாவை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லாருமே இருந்தோம். லாஸ்ட் மினிட்ல இல்லை கடைசியாக அப்பாவோட பேசினது அப்பா ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஹை ஃப்ளோ மாஸ்க் போகிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்போது டாக்டர்ஸ் எல்லாம் இல்லை, வி ஹாவ் டு டேக் ஹிம் ஆன் வென்டிலேட்டர் பிகாஸ் இஸ் நாட் சப்போர்ட் அப்படின்னும் போது எப்படி சொல்கிறதுல சரி சார் நீங்கள் தான் போய் பேசணும் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அப்பா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாஸ்க் இதாக இருக்கிறனால உங்களுக்கு மயக்க வச்சு கொடுக்க போகிறாங்க, நல்ல தூக்கம் வரும், நல்லா தூங்குங்கப்பா, தூங்கின்னு சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரிப்பா
அப்படின்னா இதுதான் நான் கடைசியாக பேச வந்தேன். நான் நல்லா தூங்குவாங்கன்றவங்க ஒரேடியாக தூங்குவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ரொம்ப ஒரு எமோஷனல் இப்போ சொல்லும்போதே ரொம்ப இதாக இருக்குது. அப்படி அந்த சீன் அப்படி கண்ணு முன்னாடி வருது. ஏன்னா அன்றைக்கி வந்து அப்பா வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பாவை காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ப்ளஸ் அவங்க உடம்பு கொடுக்காதனால அந்த வெண்டிலேட்டரில் போய் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி வந்து இன்னொரு ஒரு இன்ஃபெக்ஷனால் வந்து இது பண்ணது வந்து டூ ஃபாஸ்ட். ஒரு வித்தின் ஒரு 12-13 டேஸில் வந்து கடகடன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ திடீர்னு ஒரு சகாப்தமே அப்படி ஸ்டாப் ஆன மாதிரி. நீ அதை மட்டும் இல்லை இன்னொன்று என்ன ஒரு இருப்புனா நம்ம காசு இருக்கும்போதோ வியாபாரம் நடக்கும்போதோ இதெல்லாம் இருக்கும்போது when you are good and when you are active, when you are healthy வந்து இந்த என்டையர் வேர்ல்ட் சப்போர்ட்ஸ். இல்லைன்னும் போது வந்து யார் கூட வரமாட்டாங்கன்றதுக்கு வந்து ஒரு பெரிய லைவாக நடந்தது என்னென்னா அப்பா இறந்த அடுத்த நிமிஷமே வந்து பேங்க்ஸ் ஃப்ரீஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு ப்ரொப்ரேட்டர்னால வந்து அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் ஆகுது, பிஸ்னஸ் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிருமோ அப்படி வருது. கோவிட் ஒரு பக்கம் இருக்குது. இப்படி எல்லா தருணத்திலும் இருக்கும்போதும் வந்து அப்பாவுடைய தைரியத்தினால வந்து இல்லை இந்த பிஸ்னஸ் நிற்கக்கூடாது, கண்டிப்பாக இது நல்லா நடக்கணும்னு சொல்லி அந்த டைம்லேயும் வந்து அந்த பிஸ்னஸை தொடர்ந்து நடத்தணும். ஏன்னா வந்து அப்பா வந்து என்னென்னா எக்காரணம் கொண்டு வியாபாரம் நிற்கக்கூடாதுப்பான்னுவாங்க. அதுதான் அப்பாவுடைய அடக்கம் முடிஞ்ச உடனே அடுத்து ஸ்டாஃப் எல்லாம் கிடையாது சார், அடுத்து என்ன சார் நாங்கள் அடுத்து எல்லோரும் போய் கடையில் போய் கடையை திறங்க, அப்பாவுடைய இது வந்து வியாபாரம் தான். என்றைக்கு வந்து நம்ம நல்லா வியாபாரம் பண்ணால் அப்பா சந்தோஷமாக இருப்பாங்க, தொடர்ந்து நம்ம நல்லா வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சோம். அந்த ஒரு இதில் தான் வந்து இன்றைக்கும் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து 100% டெடிகேஷனை கொடுத்து இந்த அளவுக்கு வசந்தம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் வந்து எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் அப்பா இருக்கும்போது வீட்டில் செல்லாம் எது வேணாலும் அம்மா மூலிமா தான் எல்லோரும் பண்ணிட்டுருப்போம். திடீர்னு அப்பா இல்லை. இப்போ அம்மாவுக்கு தான் ஒரு பெரிய வகை. ஏன்னா பசங்க நாங்கள் மேரிட் ஆகிடுச்சு, தனி ஃபேமிலி ஆகிடுச்சு, அப்பா தான் டிபெண்ட்டாக இருக்க போது அப்பாவும் இல்லைன்ற போது வந்து அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப நாளாக வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அம்மா அதுவும் அம்மாட்ட சொல்கிறதுக்கு அப்போ போடும்போது எனக்கு கை இதெல்லாம் உதறிச்சு. ஏன்னா எல்லோரும் விஜய் நீ போய் சொல்லுன்ற யாருமே சொல்லலை. அப்பா கேட்டால் அப்பா இன்னொரு ரூமில் இருக்காங்கம்மா, சரியாயிரும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். திடீர்னு அப்பா இல்லைன்ற போது அதை சொல்லி அம்மா ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வாக. அவர் இல்லைன்ற போது வந்து பல கேள்விகள் வந்தது. ஃபேமிலி என்ன ஆகும், பிஸ்னஸ் என்ன ஆகும், இனி அடுத்த ஃப்யூச்சர் எப்படி ஆகும், அவ்வளோதான் இவங்க முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எல்லாமே வரும்போது இல்லை எங்களால் முடியும், அப்பா கூட இருப்பாங்கன்னு சொல்லி அதை தைரியமாக எடுத்து போகிறதுக்கு வந்து அப்பா தான் வழிவகுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அப்பாவோடைய கையை பிடிச்சி நாங்கள் நடந்து வேகமாக போயிட்டுருக்கோம். மிக வருத்தமான இது என்னென்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும்போது அப்பா நம்ம கூட இல்லையே, இப்போ பிஸ்னஸை பார்க்க வந்து நாங்கள் இருந்தாலும் வந்து ஃபேமிலியை பார்க்குறதுக்கு அப்பா இல்லையேன்ற ஒரு வருத்தம் வந்து கண்டிப்பாக வந்து எப்போவுமே அது இருந்துகிட்ருக்கோம். சில வீடியோஸில் வந்து எல்லோரும் அந்த பேரப்பிள்ளைகளோடு விளையாடும்போது எல்லோரும் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அப்பா இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு இது எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அப்பா வந்து அரசியலுக்கு முன்னாடியே வந்து ஒரு சோஷியல் சர்வீஸில் வந்து ஒரு ரொம்ப ஒரு கன்சர்ன். அதை என்ன சொன்னால் தம்பி நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து ஒரு வழி வந்து நம்ம மக்களுக்கு செய்யணும். இட் இஸ் நாட் நீட் டு பி பாலிட்டிக்கலாக இருக்கணும் அவசியம் இல்லை, சோஷியலாக ஏதோ ஒரு இது நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் த வந்து டவுன் டவுன் வந்து இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு சிந்தனையோடும் சரி கடைசி மூச்சு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணாங்க. அம்மாவிட்ட இருந்து ஒரு பாசத்தை கற்றுக்கிட்டாலும் அப்பா இருந்தால் வாழ்க்கைனா என்னென்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு நபரை மட்டும் இல்லை ஒரு தொழிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும், முதலில் வந்து ஒரு வெற்றிகரமாக தொழில் செய்ய என்ன வேணும், கடுமையான உழைப்பும் நேர்மையான உழைப்பும் வேணும்னுவாங்க. ஏன்னா வந்து நீ உனக்கு வந்து உன் மேலே நம்பிக்கை வைக்கணும், நீ வைக்கிற நம்பிக்கையை மற்றவங்க மேலேயும் வைக்கணும், வச்சுட்டு உண்மையாக இருக்கணும், அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நம்ம நடுவில் வந்து திடீர்னு படம் நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது வந்தது. திடீர்னு சென்னை 28 ஒரு வாய்ப்பு வந்தது. அப்பா இந்த மாதிரி படம் நடிக்கணும்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னேன். அப்படியாப்பா சரிப்பா பார்த்துப்பா எல்லாம் அப்படின்னாங்க. அப்படின்னு சென்னை 28 ஆரம்பிச்சது. சென்னை 28 அப்புறம் படங்கள் பண்ணும்போது வந்து முதல் வந்து பெஸ்ட் ஃபாதரோட இது என்னென்னா வந்து ஒரு பையனுக்கு ஒரு பேஷன் இருக்குன்னா நீ வேண்டான்னு சொல்லாமல் சரி நீ ட்ரை பண்ணு, வந்தால் பார்க்கட்டும். ஏதாவது எப்படின்னு அப்போ என்ன ஒரு காத்தடி நூல் பிடிச்சிருக்க மாதிரி காது ஃப்ரீயாக பறக்கிற மாதிரி இருக்கானா அது கண்ட்ரோல் வந்து அந்த லாஸ்ட் ஸ்டிங்கை வந்து அவங்க பிடிச்சி வச்சுருவாங்க. அந்த மாதிரி படத்தில் ஒரு வாய்ப்பு கிடையாது. அதுலேருந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்துட்டு இருந்தது. ஒரு ஏழை எளிய மக்களுக்கும் வந்து நம்மளுடைய பொருள் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் இந்த இஎம்ஐயை வந்து பயனியராக இருந்து ப்ரொமோட் பண்ணது அப்பா தான். ஆல் இண்டியாவில் வந்து கடன் கொடுக்கறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் இது தவணை முறை மூலயமாக மக்கள் வந்து அவங்க நினைக்கும் கனவுல இருக்கிறத நினைவாக்கலாம் அப்படின்ற இது ஒரு
கொண்டு வந்து இஎம்ஐ புஷ் பண்ணோம். நம்ம இஎம்ஐ பண்ணல, பட் எல்லா கம்பெனிஸோடு பேசி அந்த இஎம்ஐஸை புஷ் பண்ணி ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து சவுத்தில் தான் அந்த இஎம்ஐ பெனிட்ரேஷன் அதிகமாச்சு. அது முன்னாடி வந்து அதில் வந்து உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா வந்து அதில் வசந்தனோட பங்கு ஒரு பெரிய பங்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தவணை எல்லாரும் 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு டிவி நம்ம 1,500 ரூபாய்க்கு கொடுத்து டிவி எடுத்து செல்லுங்கன்னு சொல்லி அந்த கஸ்டமர் மைண்டில் அந்த இஎம்ஐயை கொண்டு வந்து இஎம்ஐ வேர்ல்டை வந்து முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 30 years பேக், 30 to 35 years 40 years பேக்கே வந்து அதை வந்து விஷனில் கொண்டு வந்து அதை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இஎம்ஐ மட்டும் இல்லை, இந்த கிரெடிட் கார்டு இந்த மாதிரி பல எவல்யூஷன் ஆனாலும் அதுக்கு ஒரு பேஸ் வந்து அப்பா போட்டு விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்பா கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா நெவர் கிவ் அப், அதுதான் சொல்கிறேன். ஏன்னா வந்து கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 1-2 நல்ல இதுனா வந்து ஹியூமிலியேஷன்ஸும் நிறைய இருந்திருக்கு. ஹியூமிலியேஷன்ஸ் இருந்து அதனால் எல்லாரும் வந்து பிளாக் பண்ணும்போதெல்லாம் இல்லை என்னால் முடியும்னு சொல்லி அந்த புஷ் பண்ணி நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் ஆகிட்டு வரதை சொல்லுவோம். திடீர்னு விஜிபிலேருந்து வந்துட்டு கடை ஆரம்பிக்க போகிறேன்ற, கடை ஆரம்பிச்சா விஜிபி மாதிரி வந்துடுவியா, என்ன பண்ண போகிற, நீ ஏன் ஊரை பார்த்து போயிட வேண்டியது தானே, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சு இருக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு எல்லாரும் கேள்வி செய்கிற இடத்துல இல்லை, நான் கண்டிப்பாக வந்து யாரிடம் இனி வேலை செய்ய மாட்டேன், நான் வந்து பண்ணால் என்னுடைய சுயமாக தான் வேலை செய்வேன், கண்டிப்பாக வந்து நான் பெரிய ஆளாக வருவேன், எனக்கு என் உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி டிநகரில் ஒரு கடையில் ஆரம்பித்தது இன்று பல கிளைகளாக வந்து தமிழகம் முழுவதும் வந்து பரவி இருக்கிறது. முதல் வந்து டிநகரில் வந்து கடை திறந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்ல, தம்பி இது ராசி இல்லாத கடை, ஏன் இந்த கடைக்கு நீங்கள் வரீங்க, எப்படி வியாபாரம் இருக்க போது தெரியல, கடை வர சரியில்லைன்றாங்க, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே உடனே பாக்கெட்டில் இந்த விசிட்டிங் கார்டை எடுத்து எண்ணி 10 ஆண்டுகளில் இந்தியாவில் விலை உயர்ந்த காரை நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த கார்டை எழுதி கையெழுத்து போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. சாலிடர் நிறுவனத்தில் வந்து உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லி ஒரே மாதத்தில் வந்து 1000 டிவிகளை வைத்து வந்து சாதனை படுத்தோடனே ரவி பிரகாஷ் ஓனர் வந்து வசந்தகுமார் சாதனை அச்சீவ் பண்ணியிருக்கேன், உங்கள் டார்கெட் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு ஸ்டாண்டர்ட் 2000 கார் வேணும்ன்ட்டு பார்க்கிட்டேன். ரவி பிரகாஷ் அவர்களும் வந்து மறுக்காமல் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அந்த காரை வந்து ஒரே இதில் வந்து செக் போட்டு கொடுத்து வாங்கி கொடுக்குறாங்க. அதே கார் வந்து அதே டிநகர் கடைக்கு வருது. இதில் வந்து நெகிழ்வைக்கும் சம்பவம் என்னென்னா, அந்த யாருக்கு அந்த கார்டு கொடுத்தா அவர் வந்து அப்பாவிடம் வந்து வசந்த் நீ சாதிச்சிட்டே அப்படின்னு சொல்லி அந்த கார்டு எடுத்து காமிச்சாங்களாம். அரசியலிலும் சரி, அரசியலிருந்து பல தருணங்களில் வந்து கடைசியிடம் வந்து கைவிடப்பட்ட நேரங்களும் சரி, வாய்ப்புகள் கிடைக்காத போதிலும் சரி, கிடைத்து தோல்வி அடைந்த போதிலும் சரி, மனம் தளராமல் வந்து போராடி கொண்டே இருந்து அவர் வந்து ஒரு அச்சீவ் பண்ணுற ஒரு ஃபைனல் டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அதுதான் அப்பாவோட ஸ்பெஷல். ப்ளஸ் வந்து ஓவர் த பீரியட் வந்து ஒரு பிஸ்னஸ்மேனாக இல்லாமல் ஒரு பொலிட்டிஷியனாக இல்லாமல் வந்து ஒரு பேச்சாளராகவும் ஆகணும், ஒரு சோஷியலிஸ்டாகவும் ஆகணும், ஒரு எழுத்தாளராகவும் ஆகணும் அப்படின்னு சொல்லி புக்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் வந்து டைவர்ட் பண்ணி தன்னை எக்ஸல் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. அதுதான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். நெவர் ஸ்டிக் டு ஒன். பொலிட்டிக்கலி பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை ஃபீல் பண்ணேன். ஏன்னா பொலிட்டிக்கலி வந்து நம்ம ரொம்ப கனெக்டடாக இல்லாமல் இருக்கும்போது வந்து அப்பாவுக்கு பேக் எண்டில் நம்ம ஒர்க் பண்ணிடுவோம். இப்போ எலெக்ஷன்ஸில் போவோம், கேம்பெயின்ஸ் போயிருக்கோம், ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க, இந்த பிளானிங் இதெல்லாமே இருப்பேன் தவிர வந்து நேர்முகமாக வந்து மக்களை சந்திக்கக்கூடிய இதில் இல்லை. திடீர்னு அப்பா இறந்ததுக்கு பிறகு வந்து திடீர்னு அடுத்த ஒரு தருணத்தில் நம்ம இறங்கும்போது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷராக ஃபீல் பண்ணேன். எப்படி நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும், ஒரு அப்பாவுடைய அவ்வளோ பெரிய இமேஜ் இருக்குது, இப்போ இல்லை நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு எப்படி பண்ண போகிறோன்ற ஒரு பயம் கலந்த இது இருந்தது. அப்பாவுடைய பிளெஸிங்னால் வந்து ஓரளவுக்கு ஒரு எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்குறோம். அப்பா ஸ்ட்ரிக்ட் எல்லாம் இல்லை, அதாவது எப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற டைமே ரொம்ப கம்மி. ஸோ ஒன்று காலையில் கிளம்புவாங்க, மதியம் சாப்பிட வருவாங்க, திருப்பி ஈவினிங் தான் வரதுனால இருக்கிற டைம் கம்மி. ப்ளஸ் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆங்கரை காட்டக்கூடிய டைம் இருக்குது, அது காட்டவும் மாட்டாங்க. அப்போ காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிடுவாங்க. நம்ம எப்போ கொஞ்சம் லேட்டாக போகிறதுனால நம்ம ஆஃபீஸ் காலையில் வரும்போது சீக்கிரம் வரணும், கரெக்ட் டைமுக்கு வரணும், அது லேட்டாக போகக்கூடாதுன்றதுனால அதில் மட்டும்தான் நம்ம பயங்கரமாக எங்கே இருக்கோம்ல திட்ட மாட்டாங்க. தம்பி மணி என்னாச்சு அப்படின்னுவாங்க. நம்ம கரெக்டாக உள்ளே போக அப்படி வாட்சை பார்த்துட்டே அப்படியே பார்ப்பாங்க, அப்படியா தம்பி கொஞ்சம் சீக்கிரம் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க, அதில் லேட்டாக தான் இருப்போம். ஸோ இதெல்லாம் மாதிரி வந்து ஒரு நக்கலாக சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதிகமாக வந்து கொஸ்டின் பண்ணது வந்து இந்த டைமிங்கில் தான். பல போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஜய் வசந்தாக கண் முன்னாடி இருக்கீங்க. இப்போது உங்கள் அப்பா உங்கள் கண் முன்னாடி இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? எங்கள் கூட இருக்கலாமேப்பான்னு கேட்டிருப்பேன். அதுதான் சொல்லுவோம், வேறு என்ன சொல்ல முடியும் நம்மளால். ஏன்னா இந்த தருணத்தில் வந்து மேபி இது இல்லாதது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நீங்கள் வந்து இனி வந்து இண்டிபெண்ட்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தருணம் அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்த மாதிரி ஒரு தருணமாக இருந்தாலும் அப்பா நேரில் இருந்து ஏன்ப்பா போனீங்க, கண்டிப்பாக எங்கள் கூட இருக்கலாமேன்ட்டு தான் கேட்டிருப்போம்.
எந்த பிஸியாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு டைம் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த பிஹைண்ட் வுட்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதும் வந்து ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா இப்போ நமக்கு அந்த யங் டீன் ஏஜில் எல்லாம் நமக்கு வந்து நெக்லெக்ட் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் வரும், நெக்லெக்ட்டும் பண்ணுவோம் பேரண்ட்ஸ் எல்லாம். பட் கண்டிப்பாக அவங்களை வந்து என்ற காலத்துலேயும் சரி காரணத்துக்கும் அவங்களை வந்து மறந்துடாதீர்கள், அதே போல் வந்து நெக்லெக்ட்டும் பண்ணாதீங்கன்னு கேட்டேன். பிஹைண்ட் வுட்ஸ் வழங்கும் அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சிம்ஸ் அலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த் மற்றும் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சென்னை சம்ருதா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியாக படிக்கலாம் சேலரியோட. மஞ்சு குரூப், ஐ ஸ்பாட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஸ் ஆஃப் கோவை சவுத், ஐடி காரிடர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 9.9 lakhs. டேனிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம், சென்னை, a school of intellectual powerhouse. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா. Powered by Chennai Samatha Aviation Nursing Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai.